Hey guys, welcome back to the channel. நீங்கள் பார்த்துனது ஸ்மைல் ஸ்டுடியோஸ். இன்றைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங்கோட 2021 அன்பாக் ஈவெண்ட்டில் S21, S21 Plus, S21 Ultra இந்த 3 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். S21 வேறு லெவலில் இருக்குது, S21 Plus தரமாகுது, S21 Ultra டாப் நாச்சில் இருக்குது. இப்போலாம் சொல்லணும் எனக்கும் ஆசை தான், பட் இல்லையே. வீடியோவில் பொறுத்த முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டினா நாங்கள் பரவாயில்ல எடுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சாம்சங்கோட S20, S21 Plus, S21 Ultra இதோட என்னோட கருத்துக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோகமான விஷயம், இந்த 3 ஃபோன்லையுமே இனிமேல் சார்ஜர் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? இந்த 3 ஃபோனோட பில்ட் மெட்டீரியல் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் S21, இது ஃபுல்லாகவே பாலிகார்பனேட். வாட் இஸ் மீன் பை பாலிகார்பனேட்? பிளாஸ்டிக். S21 Plusல கொரில்லா கிளாஸ், S21 Ultraவில் கொரில்லா கிளாஸ் வித் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன். இந்த 3 ஃபோனோட டிஸ்பிளே நம்ம எல்லாருமே தெரியும், சாம்சங் தான் இண்டஸ்ட்ரி லீடிங் டிஸ்பிளே மேனுஃபேக்சரர்ஸ். எல்லா கம்பெனிக்கும் சாம்சங் தான் டிஸ்பிளே போகுது, சாம்சங் தான் டிஸ்பிளேல டாப் நாச்சில் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டியும் அவங்களோட எந்த ஃபோன்லையுமே டிஸ்பிளேல குறையே வைக்காமல் கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையவே கிடையாது. சாம்சங் S21ல் 6.2 இன்ச்சுக்கான AMOLED பேனல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் ஃபுல் HD+. சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்பில் ஃபுல் HD+. இதோட பிக்சல் டென்சிட்டி 422 ppi 422 பிக்சல் பர் இன்ச். அண்ட் S21 ப்ளஸுக்கு வந்தீங்கன்னா இது ஒரு 6.7 இன்ச்சுக்கான இதுவும் AMOLED பேனல் தான், இதோட 0.5 இன்ச் அதிகம். அண்ட் ஆல்சோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120Hz, இதோட ரெசல்யூஷனும் ஃபுல் HD+. இது என்ன தான் ஒரு 6.7 இன்ச்சுக்கான AMOLED பேனலாக இருந்தாலும் S21ஓட இதில் பிக்சல் டென்சிட்டி கம்மி. S21 இதோட கம்மியான வேரியண்ட், பட் அதோட பிக்சல் டென்சிட்டி 422, இதோட பிக்சல் டென்சிட்டி 393. ஒரு ஃப்ளாக்ஷிப்பில் 400 மேலே இருந்தால் தான் பிக்சல் டென்சிட்டி ஒர்த்து. சாம்சங் S21 Ultra டாப் நாச், எதுலையுமே குறை வைக்காத ஒரு ஃபோன். இதோட டிஸ்பிளே சைஸ் 6.8 இன்ச், இதுவும் ஒரு AMOLED பேனல், அதோட ஒரு 0.1 இன்ச் அதிகம். இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் 120Hz. அண்ட் இதோட ரெசல்யூஷன் Quad HD+ ஒர்த்து. அண்ட் இதோட பிக்சல் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஒரு அதிகமான பிக்சல் டென்சிட்டி 515 ppi. ஸோ இது வரைக்கும் பார்த்து எந்த ஃபோனை கம்பேர் பண்ணாலும் இதோட டென்சிட்டி தான் இருக்கிறதுலே அதிகம். அண்ட் இதோட மேக்ஸ் பிரைட்னஸ் 1500 நிட்ஸுக்கும் மேலே. சாம்சங்கே ஆரம்பித்த ஒரு விஷயத்தை சாம்சங்கே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கர்வ்டு டிஸ்பிளே. அவங்களோட கர்வ்டு ஃபோன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நிறைய பேர் கர்வ்டு ஃபோன் பிடிக்காது, பட் எனக்கு கர்வ்டு ஃபோன் ரொம்ப பிடிக்கும். சாம்சங் S9ஓட அவ்வளோதான். சாம்சங் S10, S11, S20, S21 கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி S20, S21 Plus எதுவுமே கிடையாது. S21 Ultraவில் மட்டும் கொடுத்துட்டாங்க, ஏதோ கொஞ்சோண்டு இருக்கணுமேன்றதுக்காக கொடுத்துட்டாங்க. கர்வ்டு இனிமேல் வராது. சாம்சங்கோட S21 Ultraவில் மட்டும் S Penக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வீடியோவில் சொல்ல மாட்டோம், அதனால் சின்னதாக ஒரு ட்ரிப் ஜாயின் பண்ணிக்கிறேன். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ், கண்டினியூ. இந்த எல்லா டிஸ்பிளேயுமே HDR10 சப்போர்ட் இருக்குது. அண்ட் எல்லாத்துக்குமே அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் வருது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இதுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணாத சமயத்தில் ரெஃப்ரெஷ் ரேட் மினிமமாக கம்மியாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் Quad HD+ல 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் ரன் ஆகி இருந்துச்சுன்னா பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ அது கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் தான் அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட். சாம்சங் S21 அண்ட் S21 ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 48லேருந்து 120 வரைக்கும் மாறிக்கும். சாம்சங் S21 Ultraவில் 10 Hz வரைக்கும் கூட லோ ஆகும். அண்ட் 120Hz மேக்ஸ் வரைக்கும் போகும் Quad HD+ ரெசல்யூஷனில். இந்த 3 ஃபோனோட பேட்டரி அண்ட் சார்ஜிங். சாம்சங் S21ல் 4000 mAhக்கான பேட்டரி, சாம்சங் S21 ப்ளஸில் 4800 mAhக்கான பேட்டரி. S21க்கும் S21 ப்ளஸுக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸே இங்கே தான். அண்ட் S21 Ultraவில் வந்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி, காரணம் டாப் நாச். அண்ட் இது எல்லாத்தோட சார்ஜிங் சப்போர்ட். இப்போது 20000 ரூபாய் ஃபோன்லேயே 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ் கூடயே வேறு கொடுக்குறாங்க. அண்ட் 100 வாட்ஸ் சார்ஜர்லாம் வரப்போகுது. இது வரைக்கும் சாம்சங் S21 அண்ட் S21 ப்ளஸில் சப்போர்ட் ஆகிறது 25 வாட்ஸ் சார்ஜர். அண்ட் சாம்சங் S21 Ultra வேறு லெவலான்னு கேட்டிங்கன்னா 45 வாட்ஸ் சார்ஜர் தான் அங்கேயும் சப்போர்ட் இருக்குது. 45 வாட்ஸ்ன்றது வந்து ரொம்ப கம்மி கிடையாது, 65 அளவுக்கு இல்லைனாலும், பட் 45ன்றது ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான். இருந்தாலும் இது 3 ஃபோன்லையுமே ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. எல்லாத்துலேயுமே 15 வாட்ஸ் வரைக்கும் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஆல்சோ இது 3 ஃபோனுமே IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இந்த எல்லா ஃபோன்லையுமே டியூவல் சிம்கான சப்போர்ட் இருக்குது, 5Gக்கான சப்போர்ட்டும் இருக்குது. மெமரிக்கான சப்போர்ட் கிடையாது. நான் புது பாட்டு ஒரு 50 பாட்டு ஏற்றி விடுங்கண்ணா. மச்சான் நேற்று எத்த ஃபோட்டோலாம் இந்த மெமரி கார்டில் தான் இருக்குது, ஏற்றிட்டு நாளைக்கு வந்துருக்கு. அண்ட் வழக்கம் போல் 3.5mm ஜாக்கும் கிடையாது. இது அடிக்கடி பார்த்து நம்மளுக்கு பழகியும் போச்சு, கொடுக்கவும் மாட்டாங்க, தெரிஞ்சும் போச்சு. 3.5mm ஜாக் இல்லாத கூட பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். 3.5mm ஜாக் ஃபஸ்ட்டு கட் பண்ணது யார்? மெமரி கார்டு ஸ்லாட் இல்லாது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோன் சேம் ஸ்பெக்கோட சேம் ரேமோட 128GB ஸ்டோரேஜ் 256GB ஸ்டோரேஜுக்கும் 3000 ரூபா ப்ரைஸ் கேப் இருக்குன்னா
அதே 128 ஜிபி ஸ்டோரேஜ் மெமரி கார்டை நீங்கள் 1500 வாங்கிடலாம். உங்களுக்கு 1500 லாபம். அண்ட் ஆல்சோ UFS 3.0 அளவுக்கு ஸ்பீடு இருக்காது, பட் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நல்ல விஷயம். சப்போஸ் இப்போ இந்த ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆப்ஷன் க்ளவுடு தான். கூகுள் டிரைவ்லையும் 15 GB தான் ஃப்ரீயாக தருவான். அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். ஒருவேளை கூகுளுக்கும் சாம்சங்குக்கும் லிங்க் இருக்குமோ இல்லை, கன்ஃபார்ம் இருக்குது. அதனால தான் Android 11 மேலே One UI 3க்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேஜில் கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது we are proudly happily to collab with கூகுள் தான் சொன்னாங்க. பட் ஃபஸ்ட்டு கூகுள் ஆண்ட்ராய்டு எடுத்துன்னு வந்தபோது சாம்சங் தான் துரத்தி விட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ப்ராசஸர் நம்பர் 1 ப்ராசஸர், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர் Exynos 2100. Exynosோட 2100 நல்ல ப்ராசஸர் தான், 5G ப்ராசஸர் தான், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் ஸ்னாப்ட்ராகன் 888 அளவுக்கு வராது. நிறைய இடத்துல ஸ்னாப்ட்ராகன் 888 லான்ச் பண்ணியிருக்காங்க. சில ரீஜனில் மட்டும்தான் Exynos 2100 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவும் அதில் ஒரு ரீஜன். ரொம்ப முக்கியமான விஷயம் கேமராஸ். இப்போ நிறைய பேர் ஃபோன் வாங்கிறது முக்கியமாக காரணமாக கேமராஸ் தான். சாம்சங் S21 கேமராஸ் 12 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ. இது ஒரு 2x 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் கேமரா 10 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் பஞ்சோலில் இருக்குது. அண்ட் S21 ப்ளஸில் வந்தீங்கன்னா அதே 12 மெகாபிக்சல் கேமரா, அதே 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், அதே 64 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ, அதே 3x, அதே 10 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா. இது ரெண்டுத்துக்கு என்ன தான் வித்தியாசம்? சாம்சங் S21 அல்ட்ரா டாப் நாச் தலையில் வந்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது வழக்கமாக பார்க்குற 108 கிடையாது. புது சென்சார் சாம்சங்கோட HM3ன்ற சென்சார். இந்த சென்சார் போன சென்சாரோட லோ லைட்டில் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் டைனாமிக் ரேஞ்சும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பு வந்து கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து வந்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து இருக்கிறது ஒரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ. அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கிறது இன்னொரு 10 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ. ஃபர்ஸ்ட் இருக்க 10 மெகாபிக்சல் 10x அண்ட் அடுத்து இருக்க 10 மெகாபிக்சல் 3x வரைக்கும் போகும். டெப்த் சென்சார் கொடுக்கறதுக்கு 2 டெலிஃபோட்டோ கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம். உங்களுக்கு எப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோலில் 40 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் S21 அல்ட்ராவில் சூப்பர் PD ப்ளஸ்ன்ற ஒரு சென்சார் வந்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் இன்னும் ஃபாஸ்ட் ஆகிறதுக்கு. நார்மல் ஆட்டோ ஃபோக்கஸோட இந்த சென்சார் மூலிமா பண்ணுறது இன்னும் ஒரு 50% ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேஸ் டிடெக்ஷன் இன்னும் சீக்கிரமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோனில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபோக்கஸ் மிஸ் ஆகி நான் பார்த்ததில்ல. அதுவும் ஃப்ளாக்ஷிப்பில் அதுவும் ஈஸியாக தொட்டாலே ஃபோக்கஸ் ஆகிட போகுது. இதனால் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மோடு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது 3 சென்சாருக்கான ப்ரிவியூமே உங்களுக்கு காட்டும். ஸோ எதுக்கு திடீர்னு ஸ்விட்ச் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட் டைமில் நீங்கள் வீடியோ எடுக்க முடியும். டிஜிட்டல் ஜூம் 100x வரைக்கும் போகும். 100xக்கான டிஜிட்டல் ஜூமில் கிளாரிட்டி உடையும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் ஆல்சோ இன்னொரு பிரச்சனை, நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணால் கூட ரொம்ப ஷேக் ஆகும். ஸோ இப்போ அதை கம்மி பண்ணுறதுக்கு ஜூம் லாக்ன்ற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ஜூம் ரொம்ப அதிகமாக போனால் கூட அவ்வளோ திரும்ப ஷேக் ஆகாது. இது ஆப்டிக்கலாக பண்ணல, சாஃப்ட்வேர் மூலமாக தான் பண்ணுறாங்க இதையும். அண்ட் ஆல்சோ இது எல்லா ஃபோன்லையுமே 12 பிட் ஃபோட்டோ வரைக்கும் உங்களால் எடுக்க முடியும் ராவில். இந்த 12 பிட் 8 பிட் 10 பிட்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிட் ரேட் அதிகமாக நீங்கள் எடிட்டிங்கில் நிறையா பண்ணலாம் இன்னும். ஸோ அதிகமாக எடிட் பண்ணாலும் ஃபோட்டோ அவ்வளோ சீக்கிரத்தில் உடஞ்சிடாது. வீடியோ சைடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையுமே 8K 30 FPS வரைக்கும் எடுக்கலாம். 8K வீடியோ 1080p டிஸ்பிளே நாட் ஃபேர். இந்த வீடியோலேருந்து ஸ்க்ரீன் கிராப் பண்ணிங்கன்னா கூட 33 மெகாபிக்சலுக்கான ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்காக எல்லாத்தையும் ஸ்க்ரீன் கிராப்லாம் பண்ணியிருக்காதீங்க. 12 மெகாபிக்சல் ஃபோட்டோவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் அண்ட் வேரியண்ட் S21 ஸ்டார்டிங்கு 8 GB RAM 128 GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் 70,000. S21 ப்ளஸ் 8 GB RAM அதே 128 GB ஸ்டோரேஜ். இதோட ப்ரைஸ் 82,000. என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? இதை விட இது ஒரு 0.5 இன்ச் டிஸ்பிளே அதிகம், பிக்சல் டென்சிட்டி கம்மி, அதே ஃபுல் HD ப்ளஸ், அதே கேமராஸ், எல்லாமே அதே தான். ஆமாம்ல, பேட்டரி மட்டும் ஒரு 800 mAh அதிகம். அந்த 800 mAhக்கும் அந்த 0.5 இன்ச்சுக்கும் 12,000 ரூபாய் அதிகமாக பே பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம் அந்த 12,000 ரூபாய்க்கு. S21 அல்ட்ரா வந்தீங்கன்னா டாப் நாச் தலைவர். 1,06,000 ரூபாய் ஸ்டார்டிங்கு, 12 GB RAM தான் ஸ்டார்டிங்கு, 256 GB தான் ஸ்டார்டிங்கு. இந்த 3 ஃபோனை பற்றி என்னோட கருத்துக்கள் கேட்டிங்கன்னா S21 ஓகே, S21 ப்ளஸ்ஸு கண்டிப்பாக வாங்காதீங்க, ஒர்த்தே கிடையாது. S21 அல்ட்ரா அந்த லெவலில் இருக்க ரேஞ்சுக்கு வாங்குறவங்க வாங்க தான் செய்வாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அதில் ஃபீச்சர் இருக்க தான் செய்யுது. என்னதான் சார்ஜர் கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பட் அதுக்கான ஃபீச்சர் அதில் இருக்கிறதுனால தான் அந்தளவுக்கு ப்ரைஸிங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிராண்டு. இந்த 3 ஃபோனுமே ஓவர் ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுதுலாம் இல்லை, கன்ஃபார்ம் ஓவர் ப்ரைஸ் தான். பட் இருந்தாலும் திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை சாம்சங் ஃபோன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க கூட ஒரு ஆஃபர்ஸ் அப்படி அமேசானில் இப்போ நீங்கள் சாம்சங் S20 அல்ட்ரா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ப்ரீ புக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களோட டேக் அண்ட் சாம்சங் வாட்ச், சாம்சங் இயர்பட்ஸ் இது 3மே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் சார்ஜில். ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு பை சாம்சங் ஃபோன். அண்ட் இந்த ஃபோனுக்கு எல்லாத்துக்கும் அமேசான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்க தான் மறக்காமல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக நான் சாம்சங் ஃபோனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ஆஃபர் ஓரளவுக்கு ஒர்த்தாக தெரியுது, அதனால் சொன்னேன்.
ஒன் ப்ளஸ் ஃபோனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் கிடையாது. பட் இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஸ்பெக்கு அவங்க கொடுக்குற காசுக்கு அது ஒர்த்தாக இருக்கும். அதனால தான் ஒன் ப்ளஸ் ஃபோனை பற்றி பேசியிருந்தேன். ஒன் ப்ளஸ் 9 ஆன் த வே கம்மிங். அது வரும்போது இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் பெல் ஐக்கன் தட்டி விட்டிங்கன்னா நாங்கள் பல்ல எடுக்கும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம அதை போய் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அப்புறம் போஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸ்டே டியூன்ட், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன் இவ்வளோ தூரம் வந்து இது வந்தால் சொல்லுங்கள். ஒரு ரொட்டி வந்து இது இந்த பார்டர் இப்படி தாண்டி வந்துச்சுன்னா அசிங்கமாக கேட்கும். இல்லை சும்மா 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 உடனே சந்தோஷம் அப்படியே சம் ஸ்டார்டிங் ட்ரபிள். Hey guys, நீங்கள் பார்த்துட்டு ஸ்மைல் ஸ்டுடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா s21 மூச்சு வாங்க. அதுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் இல்லாமல் எவ்வளோ திக்கிட்டுல இது மூணுத்துக்கு எவ்வளோ ஒரே பேர் வைக்க சொன்னது. சரி எவ்வளோ நேரம் ஓடிக்குது? 7. ஓ மை காஷ். இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டும் இதோட ரெசல்யூஷனும்டா என்னடா ஆச்சு? சரி 523 தப்பு. அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் 128 வாயில் வரமாட்டேங்கிறா. சை சும்பளக்கா. ஹலோ எவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறேன், பொறுமையாக பேசுகிறேன். தூங்கிடலாமா நான்? இது எனக்கு இது ஏன் வாயில் வந்துனே இருக்குது? ரேம் சொன்னேன், என்ன ரேங்குன்னியா? ரேம் தான்டா சொன்னேன். என் காதில் ரேங்குன்னு இருந்துச்சு. காதில் செவுத்து வச்சு தேக்க. இது வச்சு ஒரு 8 நிமிஷம் தாண்டுமா? அவனை விட 3 நிமிஷம் தான் இருந்துச்சு கரெக்டாக. பரவாயில்ல. 4:44 வரைக்கும் ப்ளூ பஸ் போட்டு எடுத்துன்னு வந்தேன். தரமாடா. இல்லை அந்த வேரியன்ட் சொல்லி. ஓகே ஃபைன். வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸ். வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் கண்ணிக்கெல்லாம் சொருகின் போது டைம் நம்பர் முடியலடா. நல்லா கடுப்பாக இருக்குது. அப்படியே இன்னும் 2 கொஞ்சம் வாய் வலிக்குதுடா. கொஞ்சம் தான் முடிச்சு விட்ருக்கேன். ஓகே ப்ரைஸ் தானே பேச முடியட்டக்குன்னு. நீ சொல்லலாம் பேச முடியாது. திருப்பி ஹீட் சிக்னேஜ் வந்து ஆஃப் ஆஸ்லாம் பார்த்துக்கியா? பார்த்துக்கலாம். ஓகேடா, என்ன பண்ணுறேன். என்ன? Stay tuned, keep smiling. Thank you for watching.